Watch full episodes on Jio Hotstar. நான் ஜெயிச்சிட்டேன். வா வரும். நம்ம செஞ்சா நன்மை நடக்கும். நீங்க சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டே இருங்க. நான் காட்டுல இருந்து சில ஃப்ரூட்ஸை எடுத்துட்டு வரேன். நான் ஒரு வருஷம் தூங்கணும், அப்புறம் ஒரு வருஷம் சாப்பிடணும். என்னோட வாழ்க்கையோட சர்க்கிள் எப்பவுமே இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, இப்ப போய் நாம ஏதாவது சாப்பாடை தேடலாம். ஆனா என்னால என்ன வெரைட்டியாவா சாப்பிட முடியும்? இந்த காட்டுல எப்பவுமே வெறும் ஃப்ரூட்ஸ் தான் கிடைக்கும். ஆஹா, என்னோட தலையெழுத்து நல்லா இருக்கு. மனுஷங்க எல்லாம் இங்க இருக்காங்களே, அவங்களோட சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தர்மன் தர்ஷன் தர்பன் தர், அவங்க சாப்பாடு மொத்தமும் இப்ப ஏன் வயிற்றுக்குள்ள வரட்டும். ஐஸ்கிரீம், சின்ன கேக். இது என்னோட ஃபேவரட்டான கேக்கு. வாவ், பாப்கார்ன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. வரும் எங்க ஸ்நாக்ஸ் எங்க? நான் சாப்பிடல. நீ சாப்பிடலன்னா வேற யார் சாப்பிட்டிருப்பாங்க? இப்போ சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்காக போய் சொல்லாத. நான் தான் சொல்றேன்ல நான் சாப்பிடலன்னு. இங்க கண்டிப்பா ஒரு திருடன் இருக்கான். இவ்வளவு சாப்பாட வருண் மட்டுமே சாப்பிடுவான்னு நம்ப முடியல. வருண் இன்னும் அவனோட சாப்பாடே சாப்பிடல. திருடனா இருந்தா இப்பவே பிடிபடுவான். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர். எங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த திருடனை இப்பவே கண்டுபிடி. மைரா, நீ என்ன காரியத்தை பண்ணிட்ட? என்ன அது என் பக்கம் வந்துட்டு இருக்கு? மைரா, நான் அப்பவே சொன்னல நீ மேஜிக் பண்ணாதன்னு. ருத்ரா, ஹெல்ப் பண்ணு. இது கிட்ட இருந்து தப்பிச்சா மறுபடியும் உன்னை சந்திப்பேன். ருத்ரா, என்ன காப்பாத்து. பாத்தியா, திருட மாட்டிக்கிட்டான். வருண்,
நீ தான் ஸ்நாக்ஸ் திருடி சாப்பிட்ட. நான் உண்மையா சொல்றேன், நான் சாப்பாடு சாப்பிடல. ருத்ரா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. உனக்கே தெரியும்ல மைராவோட மேஜிக் எப்பவுமே எனக்கு ட்ராஜிக்ல தான் முடியும்னு. அட என்ன ருத்ரா இது? வருண், கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு. சாப்பாடு அவ்வளவுதான் இருக்கு. ரங்கீலா, வருணுக்கு இன்னைக்கு தனியா நிறைய சாப்பாடு கொடுங்க. பாவம், அவனுக்கு இன்னைக்கு நிறைய பசி எடுக்கும். அதான். நீ என்ன திருட நினைச்சிட்டு இருக்கியா? நான் தான் உங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டேனா? போங்க, நான் உங்க கூட சாப்பிட மாட்டேன். நான் ரூமுக்கு போறேன். பாய். மைரா, நீ வருணை எப்படி தொந்தரவு பண்ணாத. அவ என்னைக்குமே போய் சொல்ல மாட்டான். ஒருவேளை காட்டுல வேற யாராச்சும் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா பழி வருண் மேல விழுந்துடுச்சு. வா, அவனை சமாதானம் படுத்தலாம். அவன் ரொம்ப கோவமா இருக்கான். அவனுக்கு ரூம்க்கே சாப்பாடு கொண்டு வாங்க. ஆனா நிறைய கொண்டு வாங்க. என்னது இது? இவ்வளவு நிறைய சாப்பாடு? ருத்ரா, குறைஞ்சது நீயாவது என்ன நம்பு. எனக்கு இந்த அளவுக்கு பசி இல்ல. யாரோ என்ன சிக்க வச்சிட்டு இருக்காங்க. திருடன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு க்ளூவை கண்டிப்பா விட்டு போயிருப்பான். கவலைப்படாத வருண், திருடனை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப போய் நீ சாப்பிடு. ருத்ரா நில்லு, நில்லு, நான் சொல்றது கேளு. எனக்கு இவ்வளவு சாப்பாடு வேண்டாம். ருத்ரா, சாப்பாடு புறா மறுபடியும் காணாம போயிடுச்சு. என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. இந்த சாப்பாடு எப்படி காணாம போகுது? இது என்னது? நீ இந்த லெட்டரை சத்தமா படிச்சுனா திருடன் எங்க இருந்தாலும் தானாவே பிடிபட்டுருவான். அநேகமா என்னோட வெல்விஷர் யாரும் என்ன காப்பாத்த பாக்குறாங்க போல இருக்கு. நான் படிக்கிறேன். நான் சத்தம் போட்டு படிக்கிறேன். ஆனா என்ன படிக்கிறது? இதுல வேற எதுவுமே எழுதலையே. நான் எவ்வளவு அருமையான பிளான் பண்ணேன். சாப்பாடு சாப்பிடுறதும் நான் தான், அழுவுறதும் நான் தான். யாருக்கும் என் மேல துளி கூட சந்தேகம் வராது. அழுது அழுது எல்லாரையும் முட்டாளாக்கிடுவேன். ருத்ரா, நீங்க அது நான் லெட்டர் படிச்சிட்டு இருந்தேன். பாரு, இந்த பாரு. இது பிளாங்கா இருக்கு. இதுல எதுவுமே எழுதல. இப்பவாது ஒத்துக்கோ, உனக்கு இன்னைக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு. நாங்க எப்ப உன்னை சாப்பிட வேணான்னு சொன்னோம்? ருத்ரா, உனக்கு இப்ப கூட ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? மைரா, வருண் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. திருட ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கான். அதான் நம்ம யாரு கண்ணுக்குமே தெரியல. வாங்க போய் தேடலாம். அதோ திருடன், வாங்க.
வீட்ல எல்லா மூலையும் தேடுங்க. அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருப்பான். நன்மை செஞ்சா நன்மையா நடக்கும். ருத்ரா, எங்க 2 பேரையும் எப்படியாவது பிரித்து விடு. ருத்ரா, இங்க யாருமே காணோம். இப்ப தெரிஞ்சிரும். இபாய்ஸ்கா ரேஸ், நீ போய் திருட எங்க இருந்தாலும் என் கண் முன்னாடி கொண்டு வா. ஹலோ எவ்ரிபடி, என்ன நானே அறிமுகப்படுத்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்னோட பேரு டிம்பேகார். இங்க சாப்பாடெல்லாம் காணாம போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு காரணமே நான் தான். ஆக்சுவலா நான் 1 வருஷத்துக்கு தூங்குவேன், அப்புறம் கண் முழிச்சோடனே 1 வருஷத்துக்கு சாப்பிடுவேன், நான் அப்புறம் தூங்கிடுவேன். நான் இன்னைக்கு தான் கண் முழிச்சேன், அதனாலதான் எனக்கு பசி அதிகமா இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னல யாரோ என்ன சிக்க வச்சிட்டு இருக்காங்கன்னு. ஓகே ஓகே, இப்ப சண்டை போடுறத நிறுத்திட்டு என்னோட பிளான் என்னன்னு கேளுங்க. இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். 1 வருஷத்துக்கு நீங்க எல்லாரும் என்னோட வீட்டுக்கு போய் தூங்குங்க. ஆனா நான் இங்க 1 வருஷத்துக்கு சாப்பாடு சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அங்க தூங்குவேன். அப்புறம் நீங்க இங்க வந்து 1 வருஷத்துக்கு சாப்பாடு சாப்பிடுங்க. என்ன ஓகேவா? பை பாய். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னால இதை செய்ய முடியாது. உன்னால இது எப்படி செய்ய முடிஞ்சது? பை பாய், கெட் செட் கோ. எங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வா. இன்னையிலிருந்து நீங்க 2 பேரும் 1 வருஷத்துக்கு எனக்கு தேவையான சாப்பாடை சமைச்சு கொடுக்க போறீங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க திரும்பி வருவாங்க. ஆமா. இதான் என்னோட வீடு. எப்படி இருக்கு? நீங்க நிம்மதியா 1 வருஷத்துக்கு இங்கேயே தூங்குங்க. நாங்க வருஷம் ஃபுல்லா தூங்க முடியாது. அப்புறம் இங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? எங்களை வெளியே விட்டுரு. சாரி 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 சாரி. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ருத்ரா, ஏதாவது செய். என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆக போகுது. Ibaiska, small size creator. Singo! Ibaiska, protection cover creator.
Zibaiska, boom, check, check, boom. நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இந்த சாப்பாட்டு ராமனுக்கு சாப்பாடு கொடுத்து கொடுத்து நானே களைச்சி போயிட்டேன். ருத்ரா, இப்ப நீ என்னை விட்டு எங்க போய் இருக்க சொல்லு. நான் வந்துட்டேன் ரங்கிலா. ஓ, நீங்க எப்படி திரும்பி வந்தீங்க? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மறுபடியும் நான் உங்களை அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். நான் பூமிக்கு எவ்வளவு மேல இருக்கணும், அதை விட 100 மடங்கு உங்களை நான் கீழே அனுப்ப போறேன். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை இன்னைக்கும் சந்தேகப்படாத. ருத்ரா, உன் பின்னாடி பாரு. ரங்கிலா, இன்னும் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. Zibaiska, small box creator. என்ன எதுக்காக இதுக்குள்ள அடைச்சு வச்ச? என்ன விடுதலை பண்ணு. சாரி, ஆனா நீ இந்த டப்பாக்குள்ள தான் அடைஞ்சிருக்கணும் டப்பா கான். ஒருவேளை நீ வெளியே வர விரும்பினா முதல்ல எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடு, அப்புறம் எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. பட் enemy is not allowed. நிஜமாவா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்புறம் நான் வருஷம் முழுவதும் உங்க கூட இருந்து சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காட்டுல எல்லாமே எப்பவுமே இன்னொருத்தர் சாப்பாடை பிடுங்கி சாப்பிடுவோம். கண்டிப்பா சாப்பிட முடியும். இது காடு இல்ல, இங்க நம்ம எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடலாம். ரங்கிலா, நம்ம நியூ ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு ஸ்பெஷல் டேபிள்ல வைங்க. அட, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். ருத்ரா, நம்ம டே நைட் சாப்பாடே சமைச்சுக்கிட்டு இருக்கணுமா? டோன்ட் வெரி ரங்கிலா, உங்க டியூட்டியை நீங்க செய்யுங்க, அப்புறம் பலனை எதிர்பார்க்காதீங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.